கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1/4 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட வெண்டைக்காவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் கலரி விட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெண்டைக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வெண்டைக்காயோட இருக்க பிசுபிசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது. அரிசி மாவு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா டீப் ஃப்ரையாக ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு போட்டதுனால நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.